மெய்வெளியின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தாண்டு எல்லாருக்கும் உற்சாகமாக, உத்வேகமாக, நம்பிக்கை தருகின்ற ஒரு புத்தாண்டாக பிறக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பங்களுக்கும், உங்களுடைய தொழில் துறைகள், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்குமே மெய்வெளியினுடைய அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தாண்டு எப்பொழுதுமே ஒரு புதுமைகளை தர வேண்டும், பழமையோடு பாரம்பரியங்களோடு புதியவைகளை கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு எப்போதும் இருக்கின்றது. அந்த ஆர்வத்தில் எங்களுடைய இளம் தலைமுறைகளுடைய வாழ்வு தொடர்பாக, அவர்களுடைய பயணங்கள் தொடர்பாக, அவர்களுடைய கனவுகள் தொடர்பாக, அவர்களுடைய தேடல்கள் தொடர்பாக மெய்வழியோடு இணைந்து செய்ய வேண்டும், செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய பெரும் கனவாகவும் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் எங்களுடைய இளங்கலைஞர்கள் பலர் இந்த இசைத்துறையில் தங்களுக்கான தடங்களை தடம் பதித்து கொண்டு தங்களுடைய அடையாளத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் கண்டு ரசித்த அற்புதமான ஒரு வீணை கலைஞர், அமைதியானவர், இளங்கலைஞர் எசிகா நித்யானந்தா அவர்களை இன்று உங்களோடு இணைத்துக் கொள்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றது. புத்தாண்டு வாழ்த்துக்கள் எசிகா. நன்றி, உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சின்ன சிரிப்பு, அழகான சிரிப்பு, அந்த அழகான சிரிப்புக்கும் அமைதிக்கும் இடையில் நல்ல ஆர்வம், திறமை நிறையவே இருக்கின்றது. இவர்களோடு சேர்ந்து எங்களுக்கு இன்றைய இந்த வீணை இசையின் இனிமையை, நாதத்தை, கானத்தை உங்கள் எல்லோருடைய செவிகளுக்கும் இனிமையாக கொண்டு வருவதற்கு எங்களோடு அபிஷேகன் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். வணக்கம் அபிஷேகன். அபிஷேகனுக்கும் அபிஷேகன் சிரிப்பு பார்த்து எனக்கு அப்பையும் சரியான கவர்ச்சியான சிரிப்பு, அழகான சிரிப்பு, ஹேண்ட்ஸமான ஒரு இளங்கலைஞரை சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம். அற்புதமான இளையவர்கள் இருவரையும் சந்தித்து கொண்டு அவர்களுடைய திறமைகளோடு உங்களை இணைத்துக் கொள்வது எனக்கு உற்சாகமாக இருக்கின்றது. ஆகவே எசிகா, உங்களுடைய பயணத்தோடு நாங்கள் தொடங்கலாம். நாங்கள் நிகழ்ச்சியை உங்களோடு நிறையவே கதைக்க வேணும். கதைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு செயல், ஆக்ஷன் தான் உங்களுக்கு கூட. என்ன அப்போ நாங்கள் ஒரு பாட்டோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது கேள்வி கேட்டாலே பயமாக இருக்கும்னு யோசிப்பீங்க. நாங்களாகவே உங்களுக்கு விருப்பமான, நீங்கள் வீணை இசையில் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலோடு, தெய்வ வணக்கத்தோடு அல்லது நம்பிக்கையோடு ஒரு பாடலை ஆரம்பிக்கலாம். என்ன பாட்டு நாங்கள் வாசிக்க போகிறோம்? என்ன தவம் செய்தனை. உண்மையிலே இன்று நாங்கள் இந்த புத்தாண்டு நேரத்திலே என்ன தவம் தான் செய்திருக்கணும் இந்த இளையவர்களோடு இந்த புத்தாண்டை சிறப்பிப்பதற்கு. அற்புதமான 2 இளங்கலைஞர்களுக்கூடான என்ன தவம் செய்தனை என்ற யசோதா அற்புதமான பாட்டு எல்லோருடைய மனங்களிலும் எப்பொழுதுமே நிறைந்திருக்கின்ற அந்த பாடலோடு இந்த இன்றைய வீணை கானங்கள் உங்களை நாடி வருகின்றது. கலந்து கொள்வோம். என்ன தவம் செய்தனை. யசோதாவை கூப்பிட்டு கொண்டு நாங்கள் இன்றைக்கு இந்த பாடல் ஆரம்பிச்சிருக்கிறோம். உண்மையில்
சரஸ்வதி என்னுடைய கருவியாக, சரஸ்வதியுடைய கையில் ஏந்துகின்ற வீணையாக இருக்கின்ற சரஸ்வதியையும் நாங்கள் இந்த நேரம் அவை நமஸ்காரம் செய்து கொண்டு இந்த விழாவை, இந்த நாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதே வேளையில் எல்லா தேவர்களும் எல்லா கடவுளர்களும் என்று உங்களுக்கு நிறையவே ஆசையை வழங்க வேண்டும் என்றும் இந்த புத்தாண்டு நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். யஷிகா, அருமையாக வாசிச்சிங்கள், அற்புதமாக சாந்தமாக அந்த வீணைக்கே உரிய அந்த அமைதியோடு. வீணை எப்பயுமே ஒரு மங்களகரமான ஒரு இசைக்கருவி. ஆன்மாவின் மொழி வீணை இசை என்று சொல்லுவார்கள். அந்த மொழியை என்று எங்களுக்கு வீணையின் கானங்களாக தந்திருக்கிறீங்க. சரி, உங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு இன்றைக்கு போகலாம். இந்த வீணை இசை நீங்கள் இப்பொழுது இசைப்பது பற்றி, ஒரு வீணை இசை கலைஞராக எங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் அடையாளம் காணப்பட்டு வருவது பற்றி இப்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு புத்தாண்டுக்கு எல்லா மக்களுமே எங்களை எசிகாவை பார்க்குறார்கள், எசிகாவுடைய வீணை இசையை ரசிக்கிறார்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது, மனநிலை எப்படி இருக்குது இந்த வீணை இசை கலைஞராக நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவது? சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வீணை வாசிக்கிறது பிடிக்கும். அண்ட் நான் எனக்கும் 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவைக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் தனியாக வீணை கலைஞராக மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆசிரியராகவும், வீணை இசை ஆசிரியராகவும் வளர்ந்திருப்பது பெரும் சந்தோஷமாக இருக்குது. 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களே எங்களுடைய எசிகாவுக்கு. எசிகாவே ஸ்டூடெண்டோடு நீங்கள் யோசிப்பீங்க, இல்லை எசிகாவுக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? எசிகா நீங்கள் இங்கிலீஷ்லேயும் கதைக்கலாம், தமிழ் வராட்டி. ஏன்னா தமிழ் நல்ல தமிழ். வீணை இவ்வளவு வீணையில் இருக்கிறது, நான் கையில் வருகின்ற நாதத்தின் அளவுக்கு வாயிலையும் வரணும் சத்தமாக. சரியா? ரைட். எசிகா, எத்தனை வயசில் நீங்கள் வீணை படிக்க தொடங்கினீங்க? இந்த வீணையில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்த? இல்லாட்டி அம்மா அழுத்து கொண்டு போய் விட்டாவா? எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ண? முதல் என்னோட அக்கா படித்தவா, மை சிஸ்டர். அண்ட் தென் அம்மாவும் கொஞ்சம் இழுத்து கொண்டு தான் போனவா. 5 வயசில் தொடங்கி நான் நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து தான் போக தான் பிடிக்க தொடங்கினது. வாசிக்க பிடிக்கும். இது பார்க்க பழக படிக்கும் மாதிரி இல்லையா? எனக்கு அபியை பார்க்க பிடிக்குது. அது மாதிரி வீணையை வாசிக்கத்தான் எனக்கு அந்த வீணையில் அது உண்மையில் அந்த இசைக்கருவிகள் வந்து எங்களோடு ஒட்டுகின்ற, அதை விரும்புகிறவர்களுக்கு தான் அந்த இசையினுடைய ஞானம் வந்து சேரும். அது உண்மையாக நீங்கள் அதை உண்மையாக ஆழமாக விரும்பி இருக்கிறீங்க. அம்மா இழுத்து கொண்டு போனாலும் இன்றைக்கு அதான் நீங்கள் இழுத்து கொண்டு போகிறீங்க. அந்த விஷயத்தில் வீணை உங்களோடு வளரும் அந்த இசையினுடைய நாதம் எங்களுடைய தமிழ் சமூகம் எங்கும் ஒலிக்கும், நாதம் பரவும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சரி, இந்த வீணையை நீங்கள் இப்போ எல்லாரும் நாங்கள் வளர்ந்து பொதுவாக எங்களுடைய அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன் என்று நாங்கள் உங்களை பார்க்க கன பேருக்கு யூனிவர்சிட்டிஸ் ஒர்க் அந்த லோடோட அந்த ப்ரெஷரோட அதை ஒரு பாரமாக வச்சுக்கொண்டு பல பேர் அரங்கேற்றங்களை செய்துட்டு விடுறாக்களும் இருக்கணும். உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒர்க்கோட இல்லாட்டி ஸ்டடீஸோட எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அது உங்களுக்கு எப்படி நீங்கள் கொண்டு போவீங்களா? கன பெற்றோருக்கு அது கவலை, எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் அரங்கேற்றம் செஞ்சோம், எல்லாம் வீணையெல்லாம் கட்டி தொங்குது, மிருதங்கம் உருண்டு ஒரு பக்கத்தில் இருக்குது என்ற ஒரு கவலை இருக்குது. உங்களை பொறுத்தவரை இது எப்படி நீங்கள் சுமையாக எடுக்கிறீங்களா, பேர்டனாக எடுக்கிறீங்களா, இல்லாட்டி நீங்கள் ஹாப்பியாக எடுக்கிறீங்களா? எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? சில நேரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு சேஞ்சாக இருக்கும் நான் யூஸ்வலாக செய்கிற வேலை விட. அண்ட் நான் சின்ன கிட்ஸுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் ஃபன் சம்டைம்ஸ். சின்ன பிள்ளைகளுடைய இப்போ கன பேர் பார்த்துருக்கேன். அந்த இது வீணையெல்லாம் பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், அதை தூக்கின்னு போகிறது கஷ்டமாக இருக்குது, கிளாஸில் கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்குன்னு சில பேரண்ட்ஸே டிசைட் பண்ணிட்டா ஓகே இந்த ஃப்ளூட்டோட போனால் காணுமன்ற அளவுக்கு வந்து பெருசுலேருந்து சின்ன ரேஞ்சுக்கு வருது இப்போ எல்லாரும் ஐடியா. இப்போ உங்கள்கிட்ட வார ஸ்டூடெண்ட்ஸுடைய என்தூசியசம் அல்லது அதில் கற்க வேணுமென்ற ஒரு ஆர்வம் அவைக்கு எப்படி இருக்குது, எப்படி வரையினம், எப்படி நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ எல்லாம் பிள்ளைகளுக்கு டீச்சர் மாதிரி பேசி வேணும் கொண்டு போய் அவன் என்ன அவள் எசிகா பேசுவாவா? எப்படியான டீச்சர் நீங்கள்? இல்லை, அவளாம் பேச மாட்டேன். அண்ட் பார்த்தாலே அவை கொஞ்சம் சிரிப்பு வரணும். ஸோ பேச you won't feel like telling them off. ஆனால் அவே சரியான எக்ஸைட்டடாக தான் வருவேன். ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து வருவாங்களா இல்லாட்டி பேசணுமா?
சில பேர் அவை கெரியா பிடிச்சிடுவேன். ஸோ அது அவ்வளோ பிரச்சனை இல்லை. இப்போ அவைக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்த உடனே விருப்பம் வாசிக்க அண்ட் பெரியாக்கள் எல்லாருமே சின்னாக்கள் தான். எல்லாரும் சின்னாக்கள். இப்போ பெரியாக்களும் வரப்போயினோம். இப்போ உங்களை பார்த்துட்டு என்னடா பேசாத ஒரு டீச்சர் இருக்கிறாவே என்று வருவினம். சரி, உங்களுடைய நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகும்போது இன்னொரு பாடல் உண்டு நாங்கள் கேட்கலாம். நீண்ட நேரம் கதைக்கிறத விட வீணையோட வீட்டிருக்கின்ற சரஸ்வதியாக இன்றைக்கு புத்தாண்டில் வீட்டிருக்கிற எங்கள் எசிகா நித்யானந்தாவனுடைய இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். என்ன பாடல் அடுத்தது எங்களுக்கு வாசிக்க போறீங்க? மறைந்திருந்து பார்க்கும் மர்மம். ஐயோ, எந்த பெரிய பாட்டு! எந்த கேவி மகாதேவனுடைய ஒரு மிகவும் பிரபல்யமான பாட்டு, வெறும் கஷ்டமான பாட்டு, ஒரு வெரி கிளாசிக்கான ஒரு கேவி மகாதேவனுடைய டாப் 10 சாங்ஸுக்குள்ள வந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான பாட்டு. தம்பி வாசிப்பானான்னு கூட எனக்கு பயமாக இருக்கு. அவ்வளவு அடி, அவ்வளவு நட இல்லை, அப்படி இல்லை. கேவி மகாதேவனுடைய மிக முக்கியமான டாப் 10 சாங்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயர் பெற்ற எல்லாருடைய மனங்களையும் இருக்கிற ஒரு பாட்டு மறைந்திருந்து பார்க்கும் மௌனம் மர்மம் என்ன. இது நாங்கள்லாம் நீங்கள் சின்னாக்கள் யங்ஸ்டர்ஸ் பாக்கி இந்த பாட்டு எடுப்பீங்களோன்னு எங்களுக்கு யோசனையாக இருந்தது. ஆனால் இந்த பாட்டோட வந்திருக்கேன். அபி, இதுக்கு இந்த பாட்டில் மிருதங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கு இந்த பாட்டை நீங்கள் முதல் வாசிச்சிருக்கிறீங்களா, இல்லாட்டி இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்க போகிறீங்களா? எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? வாவ், சேலஞ்ச்! வா, பெரிய சவால்களை சந்திக்கிறதுக்கு வீராதி வீரண்டா இப்படி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற எங்களுடைய பிள்ளைகளை காண எங்களுக்கு உற்சாகம்தான். அபியருடைய தந்தை மிகவும் எங்களுடைய கலை, எங்களுடைய அதுக்கும் கிளாசிக்கான பரத கலைகளோடு அல்லது ஃபைன் ஆர்ட்ஸோடு சேர்ந்து தொடர்புடைய மிக முக்கியமானவன். நிரஞ்சனன்றது தெரியாமல் இருக்க முடியாது. அந்த நிரஞ்சனுடைய மகன்தான் அபி. அந்த அப்பாவும் பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுற ஆள் தான். எத்தனை பேரை கண்டிருப்பார் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு இந்த சேலஞ்சை பாவம் மறைந்திருந்து எல்லாருக்குமே இப்போ கேள்வியாக இருக்கும், இந்த பொடியும் வாசிப்பானாண்டு எங்களை ஃபுல்லாக வாசிக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கும். பாவம், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம்னா எனக்கும் ஆர்வமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்க போகிறோம், பார்க்க போகிறேன். பாப்போம், வீணை இசையில் வரும் கானத்தோடு உங்களுடைய மிருதங்க நாதத்தையும் இணைச்சு கொண்டு கேட்கலாம். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ற. ரெண்டு பேரும் கலக்கிட்டீங்க. சந்தோஷம், மிக்க நன்றி. அற்புதமான பாட்டு, என்றுவே வாழுகின்ற பாட்டு, இரவாத பாடல் ஒன்றை என்று அற்புதமாக தந்த ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு சரியான சந்தோஷம். இந்த பாட்டு நீங்கள் இன்றைக்கு செய்யணுமன்றதில் உங்களோட விருப்பமா, இல்லாட்டி அம்மா சொன்னாவா, இல்லாட்டி நீங்கள் இந்த பாட்டை கேட்டிருக்கிறீங்களா, இது எங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்களா? எப்படி இந்த பாட்டு தொடர்பான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது? நான் கன்னடத்தில் இந்த பாட்டு வாசிச்சிருக்கிறேன். எப்படி கைதட்டல் கிடைச்சிருக்க வேடியில் வாசிக்க எப்படி ஆக்கள் இதை ரசித்தாங்களே? எப்படி உங்களுக்கு ஃபீல் எப்படி? என்னடா இந்த பாட்டுக்கு ஏண்டா அடி கைதட்டான்னு யோசிப்பீங்கன்னு எப்படி இருந்தது? எனக்கு முதல் பயமாக இருந்தது வாசிக்க. பிகாஸ் அதை எப்படி வருமென்று ஆக்களுக்கு பிடிக்குமோ தெரியாது. பிடிச்ச வேண்டு வந்து சொன்னவே பெர்ஃபார்மன்ஸ் முடிய பிடிச்ச வேண்டு வந்து சொன்னவே எங்களை மாதிரி வயசானாக்கள் சொன்னது.
யங்ஸ்டர்ஸ் எப்படி பார்க்குறாங்க உங்களுடைய உங்களுடைய ஜெனரேஷன், உங்களுடைய வயசொத்தாக்கள் எப்படி இந்த பாட்டை ரசித்தாங்க? ஈவன் அபி மாதிரி. அபி எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்க இந்த பாட்டு? சால் அமேசிங் குட். இந்த அற்புதமான பாட்டு. சில கிளாசிக்கான சாங்ஸ் இருக்கிறது உங்களுக்கு சேலஞ்சஸாக இருக்கலாம். ஆனால் எப்பயுமே நான் அது இன்ஸ்ட்ருமெண்டலாக எப்பயுமே நல்லதொரு வெளிப்பாட்டை அல்லது படைப்பாக்கத்தை கொண்டு வர ஒரு பாடலாக இந்த பாட்டு இருக்குது. தேங்க்யூ. இன்றைக்கு இந்த பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு. புது வருஷம் கனவேருக்கு உற்சாகமாக இப்போ மறைந்திருந்து பார்க்குறாங்களுக்கெல்லாம் வந்திருக்கும் இல்லையா? சரி, நீங்கள் இந்த உங்களுடைய லாவகம், இந்த வீணையை கையாளுற விதங்களை பார்க்கும்போது உங்களுடைய பயிற்சி உங்களுக்கு நிறைய அழகாக கிடைச்சிருக்கு. உங்களுடைய குரு பற்றி சொல்லுங்கள். யார்கிட்ட படிச்சிங்க? எவ்வளவு காலம்? 5 வயசுலேருந்து படிக்கிறீங்க அஃப்கோர்ஸ். உங்களோட குருவை பற்றி சொல்லுங்கள். அவரோட ட்ரைனிங் உங்களுக்கு எப்படி உதவியாக இருக்குதுன்னு. நான் ஸ்ரீமதி சிவதாரணி சகாதேவன் கிட்ட தான் படித்தேன் நான் தொடக்கத்தில் இருந்து. அண்ட் எவ்வளவு மேடைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அவரோட படிக்க? நீங்களோட அரங்கேற்றம் செய்தீங்களா? மேடைகள் எத்தனை தரம் மேடை ஏறி இருப்பீங்க? மேடை உங்களுக்கு உண்மையாக ஒரு பயமில்லாத ஒரு கலைஞர் உருவாக்குறதுகளுக்கு மேடைகள் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் எப்படி மேடைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது? எப்படி செய்தீங்க? கனடாவே மேடையில் வாசிச்சிருக்கிறேன். ப்ரோக்ராம்ஸுக்கு அரங்கேற்றம் முடிச்சேன் நான். அரங்கேற்றம் எப்படி இருந்தது? அரங்கேற்றம் சேலஞ்சிங்காக இருந்ததா? இல்லாட்டி எப்படி என்ன பாட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வாசிச்சிங்க? எவ்வளவு நாள் பயிற்சி இருந்தது? கடுமையாக இருந்ததா, இலகுவாக இருந்ததா, இல்லாட்டி நீங்கள் அதை ஈஸியாக எடுத்தீங்களா? எத்தனை வயசில் செய்தீங்க? அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். நான் ஒரு ஐ திங்க் 2016, ஸோ ஒரு 15 years வரைக்கும் செஞ்சேன். சின்ன இல்லை. சரி, 15 yearsல செய்திருக்கிறீங்க, ரைட்? அதுக்கு பிறகு நிறைய மேடைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ரைட்? இப்போ தமிழ் ஸ்கூல்லையும் நீங்கள் படிப்பிக்கிறீங்க இல்லையா? ஒரு இசை கலைஞராக எந்த பாடசாலையில் படிப்பிக்கிறீங்க? அங்கே உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறது? ஒரு யங் டேலண்ட்ஸை அல்லது யங் ஆர்டிஸ்ட்டை வரவேற்கிறதுல எங்கடையாக்கள் கூட, எங்கட வயசொத்தாக்கள் கூட வரவேற்பு கொடுக்க வேணும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. உங்களுக்கு எப்படி வரவேற்பு தெரியும்? உங்களை உற்சாகப்படுத்துறதுல, ஒரு ஆசிரியராக உங்களை வரவேற்கிறதுல எப்படி உற்சாகங்கள் உங்களுக்கு இருக்குது? நான் லண்டன் தமிழ் சென்டரில் டீச்சராக இருக்கிறேன், வீணை டீச்சர். அண்ட் அங்கே இருக்கிற டீச்சர்ஸும், அங்கே ஹெட் டீச்சர் மாதவி டீச்சரும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணினோம். அண்ட் என்ன மாதிரியும் சில யங்ஸ்டர்ஸும் படிப்பிக்கணும், வெல்கோ அண்ட் டான்ஸ். ஸோ அது பார்க்க நல்லா இருக்குது. அதுதான் வேணும் இல்லையா? நாங்கள் அடுத்த வளர்ந்து வருகின்ற கலைஞர்களை, கல்வி கற்று தேர்ச்சி பெற்றவர்களை நாங்கள் உள்வாங்கி கொண்டு போனால்தான் எங்களுடைய சமுதாயம் தொடர்ந்து எங்களுடைய கலைகளோடு வளரும் என்ற நம்பிக்கை இருக்காகவே லண்டன் தமிழ் பாடசாலைக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் இந்த நேரம் தெரிவித்துக் கொள்ளணும். இளம் கலைஞர்களை உள்வாங்கி கலைகளை வெளிப்படுத்துவதில் அவர்களுடைய ஆர்வம் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்று. எல்லா இளங்கலைஞர்களும் நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட எங்களுடைய சமூகத்துக்கு கொடுக்க வேணும்னு இந்த நேரம் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இன்னும் ஒரு பாடலுக்கு போகலாம். என்ன பாடல் அடுத்தது நாங்கள் வாசிக்கலாம்? நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. எனக்கு பிடிச்ச பாட்டு, ரைட், எனக்கு கொஞ்சம் பழசுதான். இளையராஜன் பாட்டு, ராசாவே உன்னை நம்பி. ராசாவே உன்னை நம்பி, எத்தனை ராசா? என்ற ராசா மன்மத ராசா இல்லை, நான் ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. அது ஒரு வீணையில் எஸ்சிகா வாசிக்கலாமான்னு கேட்டேன். பிள்ளை உடனே ஓமன்னுட்டு மறக்க இல்லை. தேங்க்யூ எஸ்சிகா இந்த பாட்டை வாசிக்கிறதுக்கு. நான் பாடுறதை விட உங்களுடைய வீணைன்ற நாதத்தை தான் கூட நாங்கள் கேட்க போகிறோம். நீங்கள் வாசிக்க நான் அங்கங்கே பாடுவேன். பரவாயில்லையா தம்பி? கேப்பி ஆபி நான் பாடுறத? ஆஃப்கோர்ஸ். ஓகே, இதை உங்களுக்கு ராசாவே ஒன்று நம்பி முதல் மரியாதை படத்தில் மிக முக்கியமான ஒரு பாடல். அந்த பாடலும் எல்லாரும் ஜானகி மாட குரலில் வருகின்ற பாடல். அந்த பாடலுக்கும் பெரும் வரவேற்பு இருக்கின்ற பாடல். ஒரு சின்ன முயற்சி, வீணையோடு சேர்ந்து பாடலாம்னு ஒரு ஆசை. புது வருஷத்தில் பாடுவோம், கேட்போம் வீணையின் நாதத்தை. சொல்லிட்டீங்க
ஜெசிகா, நபி, அழகான அந்த பாட்டை நீங்கள் இந்த வீணை இசையில் பாடுறது ஒரு புது அனுபவமாக இருக்குது எனக்கு இருக்குது. இவ்வளோ நாளும் இன்ஸ்ட்ருமெண்டலோட ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டலோட மியூசிக்கலாக இல்லாட்டி கரோக்கியோட பாடினது. இன்றைக்கு அந்த வீணை இசையினுடைய நாதம் அது இன்னுமே உற்சாகத்தை தந்ததாக இருக்குது. மிக்க நன்றி இந்த பாட்டை ஒரு சிரத்தை எடுத்து நீங்கள் இன்றைக்கு செய்ததுக்காக. இந்த நாள் நான் கேட்ட உடனே இந்த எவ்வளோ நாள் இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இதுக்கு டைம் இருந்ததா, எப்படி பேசினீங்களா? நான் கேட்ட நேரம் இதை பாட இன்றைக்கு வாசிக்க சொல்லி கேட்குறாவே உண்டு. உண்மையை சொல்லலாம், நேற்று தான். உண்மையை புது வருஷத்துல உண்மையை சொல்லிடுவோம். ஆனால் நேற்று படித்த மாதிரி இல்லை, உங்களுக்கு அந்த லாபகமாக வருது. ஆகவே மியூசிக்கை கேட்டால் சரி என்று நினைக்கிறேன். சந்தோஷம் அபி, தேங்க்யூ இந்த பாட்டு தந்ததுக்கு. சரி, இந்த புது இந்த வீணை இசையில் நீங்கள் தனியாக கிளாசிக்கலானது மட்டும் வாசிப்பீங்களா, இல்லாட்டி புது புது விடயங்களை ட்ரை பண்ணுவீங்களா? இப்போத்த காலத்தில் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் புதுசாக ஒரு க்ரியேட்டிவாக கொண்டு வரது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இப்போ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்டிஸ்டாலும் சரி, எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இப்போத்த உலகத்தில் இப்போத்த தற்கால வேர்ல்டில் தட்ஸ் வெரி சேலஞ்சிங். எங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு கிரேட்டான ஆர்டிஸ்டாக இருக்குது. அப்போ நீங்கள் என்னென்ன வேறு சேலஞ்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? இல்லாட்டி நீங்கள் கிளாசிக்கோட படிப்பிக்கிறதோட மட்டும் அல்லது கிளாசிக்கோட மட்டும் இருக்கிறீங்களா, இல்லாட்டி அதை செய்கிறதுக்கு விருப்பமா, இல்லாட்டி எதுவும் கொலாபரேட் ஒர்க் பண்ணி இருக்கிறீங்களா, இல்லாட்டி குரூப்பாக எப்படி உங்களுடைய அது தொடர்பான அடுத்த மூவ் என்னன்றது எங்களுக்கு சொல்லுங்கள். மோஸ்ட்லி நான் கிளாசிக்கல் தான் நான் படிக்கிறேன் அண்ட் படிப்பிக்கிறேன். சில நேரம் நான் செமி கிளாசிக்கல் சினிமா சாங்ஸ் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி நான் கிளாசிக்கில் தான். கிளாசிக்கில் வாசிக்கக்கூடாதா, இல்லாட்டி அது வாசிக்கலாமா, இல்லாட்டி அதுக்கு தான் விருப்பமா உங்களுக்கு? கிளாசிக்கில் தான் கூட கம்ஃபர்டபுளாக இருக்குது. சினிமா கொஞ்சம் வித்தியாசம். சில சாங்ஸ் வாசிக்க கஷ்டமாக இருக்குது, வீணையில் வாசிக்க சினிமா சாங்ஸ். வீணை இசையை கொண்டு வீணை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தனியாக வச்ச பாடல்கள் கூட சினிமாவில் நிறைய இருக்குது, கொண்டு வந்திருக்கிறோம். என்னோட ஒவ்வொரு திரை இசை பாடல்கள் இல்லை, சினிமா சாங்ஸ்ன்னு வரும் பொழுது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் ஸ்பெசிஃபிக்காக அதுக்குரிய இடத்தை கொடுத்து அதனுடைய அந்த முழுமையை கொண்டு வரதுக்கு பல முயற்சிகளை செய்திருக்கிறோம். இப்போ தனியாக சினிமா சாங்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டில் உங்களுக்கு வெஸ்டர்ன் மியூசிக் நிறைய ஃபேமிலியரைஸ்டாக இருக்கும் இல்லையா, உங்களுக்கு பழக்கமாக இருக்கும். அப்போ அதோடு சேர்ந்து எப்படியாவது முயற்சிகள் செய்திருக்கிறீங்களா, செய்யலாமா செய்யக்கூடாதா என்றது உங்களுடைய ஐடியாவை கேட்குறது தானே, உங்களோட தாட்ஸ், உங்களுடைய கனவு, நீங்கள் எப்படி செய்யலாமான்னு யோசிக்கிறீங்களா? செய்திருக்கிறேன். ஸ்கூலில் படிக்கும்போது வீணையை கொண்டு போய் செய்திருக்கிறீங்க. என்ன செய்திருக்கிறீங்க அதில்? கிளாசிக்கலும் வாசிச்சிருக்கிறேன். வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஒரு ஃபியூஷன். ரைட். எப்படி இருந்தது? என்ன சாங்ஸ் அதில் கொண்டு வந்தாங்க? உங்களை வீணைக்கு ரிலேட்டடாக அல்லது வீணைக்கு மெல்ட் ஆகிற வகையில் என்ன மாதிரியான வெஸ்டர்ன் சாங்ஸ், லைக் அமெரிக்கன் பாப் மாதிரி, அதில் சில மெலடிஸ் மாதிரி செய்திருக்கிறேன். ரைட். உங்களை ஸ்கூலில் இது செய்யல, வீணையை நீங்கள் கொண்டு போய் செய்ய எப்படி இருந்தது? அவைக்கு இந்த பெரிய பார்த்தேன், எல்லாருக்கும் ஹாப்பி பார்த்தேன், இருந்தது வித்தியாசம். ரைட், ஓகே, நல்லது, சந்தோஷம். நீங்கள் உங்களுக்கு வீணை நீங்கள் கூட கிளாசிக்ன்றபடியில் என்னென்ன வகையான சாங்ஸ் இது வரைக்கும் கிளாசிக்கில் உங்களுக்கு விருப்பமான ஃபேவரட்டான சாங்ஸ் என்ன இருக்குது கிளாசிக்கில்? அப்படி கூட டிவோஷனல் சாங்ஸ் பார்த்து வாசிக்கிறது. ஸோ மறைந்திருந்து வாசிச்சிருக்கிறேன். மறைந்திருந்த சினிமா சாங் செமி கிளாசிக், கொஞ்சம் செமி கிளாஸ். மதுரை அரசாலம் வாசிச்சிருக்கிறேன். மற்றது அந்த ஒவ்வொரு காட்ஸ் பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக வெள்ளை தாமரை, மாணிக்க வீணை, தமிழ் பாடல்கள் வாசிச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு காடஸ் எல்லாருக்குமே சரஸ்வதிக்கு மாணிக்க வீணையேந்து, மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தேன். அருமையான பாடல். வீணை என்று பார்க்கும் பொழுது நாங்கள் சரஸ்வதியோடு சேர்ந்து மாணிக்க வீணைந்து மிக முக்கியமான பாடல். அதோடைய நிறைய செய்திருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும் கேட்கும் பொழுது. சரி, நாங்கள் இப்போ அடுத்த பாடல் என்ன பாடல் அங்கே கேட்க போகிறோம்? ஸோ அதுதான் இன்றைக்கு கொஞ்சம் செமி கிளாசிக்கல் ட்ரை பண்ணலாம்ட்டு. காற்றில் வரும் கீதமே. காற்றில் வரும் கீதமே. காது கொடுத்து கேட்டால் தான் என்ன காற்றுல வருதுன்னு சத்தமாக
காற்றில் வரும் கீதமே அதுவும் ஒரு இடைக்கால பாடல். மிக எல்லாருக்குமே ஒரு கிளாசிக்கோடு சேர்ந்து ஒரு செமி கிளாசிக்கான பாடல், கிளாசிக் அந்த ஸ்டைல் வருகின்ற அந்த வாடை வருகின்ற ஒரு பாடல், அற்புதமான பாடல். காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயோ, எல்லோருடைய காதுகளுக்கும் பரிச்சயமான பாடல். இன்று வீணை இசையில் அந்த வீணை வருகின்றது, அந்த பாடல் வருகின்றது. கேட்கலாம், ரசிக்கலாம். அபி, நீங்கள் தயாரா? அருமை 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 அருமையாக இருந்தது. எப்படி இருந்தது அபி உங்களுக்கு? நீங்கள் ரசித்து அடித்த மாதிரி இருக்குது, வாசித்த மாதிரி. வெரி நல்லா என்கரேஜ் பண்ணுற ஒரு பிள்ளைய இன்றைக்கு நாங்கள் மிருதங்க வித்துவான கொண்டு வந்துருக்கிறோம். எல்லாம் நல்லா எங்களை என்கரேஜ் பண்ணி இன்றைக்கு இசை நிகழ்ச்சி, வீணையினுடைய நாதம், அந்த கானம் எல்லோருடைய காதுகளிலேயும் காற்றிலே தவழ்ந்து வருகின்ற ஒரு கானமாக இன்றைய நிகழ்ச்சி வந்துட்டு காற்றிலே வருங்க. இதை வந்து அது வீணை இசைக்கு, வீணை அந்த கருவிக்கே ஒரு சூட்டாகிற ஒரு பாடல் அந்த பாடல் இல்லையா? அப்படியே அதோட மெல்ட் ஆகி போகிற ஒரு பாடல் தான் அந்த பாடல். அன்றைக்கு அந்த பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு மிக்க நன்றி, உங்களுக்கு அருமையான பாடல். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி நாங்கள் இன்றைக்கு உங்களுடைய வீணை இசையினுடைய அனுபவம், ஒரு யங் ஆர்டிஸ்டாக உங்களுடைய ஜேர்னி தொடர்பாக எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தான் இன்றைக்கு புது வருஷத்தை நான் தெரிவு செய்து, நான் ஜெசிகாவை இன்றைக்கு புது வருஷத்தில் எங்களுடைய யங் ஆர்டிஸ்டாக எங்களுக்கு நேயர்களோடு அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று. நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸ் அல்லது ரெக்கக்னிஷன் என்று நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதை பற்றி உங்களுடைய என்ன பகிர்ந்து கொள்ளலாம்? இதுவரை ஏதாவது கிடைச்சிருக்கா உங்களுக்கு? ரீசெண்டாக சுடரி அவார்ட் ஒன்று கிடைச்சது. I think it was Rising Talent or Young Talent. கொஞ்சம் மறந்துட்டேன். பட் அது கிடைச்சது வீணைக்கு. எப்படி அப்படி ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைச்ச ஒரு சுடரி அவார்ட், புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிற தமிழ் கலைஞர்கள், ஆர்டிஸ்ட் அல்லது விருதுகளை வழங்குகிற ஆளுமைகளை கண்டுகொள்கின்ற ஒரு விருதாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கு அந்த விருது கிடைச்சிருக்க ஒரு யங் ப்ரைஸிங், ஒரு யங் ஆர்டிஸ்டாக அவங்கள தெரிவு செய்திருக்கிறாங்க. அது உங்களை தெரிவு செய்ததில் உங்களுடைய திருப்தி எப்படி இருக்குது? எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு தமிழ் கம்யூனிட்டிலேருந்து ஒரு பெரிய ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு, அது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஹாப்பியாக இருந்தது. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரைட். இப்போ ஒரு அவார்ட் கிடைக்க, ஒரு விருது ஒன்று கிடைக்கல, அதில் இருந்து உங்களுக்கு எப்படி உத்வேகம் கொண்டு வருகுதா? இல்லாட்டி நான் இருக்கிறது காணும் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொண்டு சின்ன நிகழ்ச்சியில் செய்து கொண்டு இருப்போம்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி இதை விட நீங்கள் வேறு என்ன செய்யலாம்னு
என்ன ஐடியாவை கொண்டு வரலாம்? உங்களை இந்த வீணை இசைக்கலைஞரை என்ன வளர்த்து கொள்ளணும் எதுவும் ஐடியா இருக்கா ஃப்யூச்சரில்? இருக்கு. எப்படி? ஐ திங்க் இன்னும் நல்லா வாசித்து பழகி ப்ரோக்ராம் செய்யணும். நிறைய ப்ரோக்ராம்ஸ் செய்ய வேணும். சரி, உங்களுடைய இந்த ஜேர்னியில், உங்களுடைய இந்த மியூசிக்கல் ஜேர்னியில் 5 வயசில் அம்மா இழுத்து கொண்டு போய் விட்டு அந்த ஜேர்னிலேருந்து இப்போ ஒரு ஆசிரியையாக, ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீச்சராக, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வச்சுருக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்குறீங்க, மேடையில் நிறைய பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இந்த வகையில் யார் யார் உங்களுடைய ஜேர்னியில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க? யார் யார் இந்த நேரம் நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்கள நீங்கள் நன்றியோட யாரை நீங்கள் நினைவு கூறலாம்? உங்களுக்கு நினைவு வருகுதா? அப்படி யாராவது இருக்கிறாங்களா? எங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொள்வீங்க? நான் படித்த டீச்சர் சிவராணி சகாதேவன் அவர்கள். அண்ட் டீச்சரோட சத்தமாக சொல்லணும். டீச்சர் உங்கள்கிட்ட தான் நான் படித்தேன் டீச்சர். அண்ட் மற்ற டீச்சர்ஸும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவ. என் வெகு டீச்சர், நாகமணி டீச்சர், காசியா டீச்சர், ஒவ்வொரு வருஷமும் என்னை கூப்பிடுவா அவள் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வாசிக்க. அண்ட் இந்த தமிழ் ஸ்கூல், லண்டன் தமிழ் சென்டர், அதுலேயும் எனக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறவ வாசிக்கிறதுக்கு. ஒரு 3 ப்ரோக்ராம் செய்வோம் ஒவ்வொரு வருஷமும். My parents. Of course. நான் விட்டுட்டீங்களோன்னு யோசிச்சேனா. இந்த ஏற்றி கொண்டு காருக்கு இருந்து இல்லையா, இல்லை பேஷண்ட்டாக ஒவ்வொரு நாளும் 5 வயசுலேருந்தே இப்போ எத்தனை வயசுன்னு நான் கேட்கக்கூடாது. இப்போ அந்த அவ்வளோ வருஷத்துக்கு உங்களை ஓடி 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 கொண்டு போயிருக்கிறேன். இப்போயும் ப்ரோக்ராமுக்கு அம்மாவை தான் வாரதா, இல்லாட்டி நீங்கள் போவீங்களா? நான் எனக்கும் கார் இருக்குது, சில நானும். சந்தோஷம். And my sister, அவளும் நான் படிக்க அவளும் பேசி சொல்லி கொடுப்பா. நான் உண்மையிலே இன்றைக்கி புத்து வருஷம் உங்களுக்கு 2 சகோதரிகளையும் இணைச்சு கொண்டு இந்த நிகழ்ச்சி செய்யணும்னு இன்றைக்கு அவை தவிர்க்க முடியாத ஒரு வேலை நாளாக இருக்கிறபடியாக நிச்சயமாக அக்காவையும் நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் மெய்வழிக்கூடாக அவவை நாங்கள் அடையாளம் காணுவோம் அவருடைய இசையை கொண்டு வருவோம்னு நான் நம்புகிறேன். Yeah, well, one more person is Ganesh Anku. அவர் இன்டர்நேஷ்னல் ஹிந்து யூத் ஃபோரம் ஒரு ஃபோரத்தில் இருக்கிறார். அவர் அதோட ஃபவுண்டர். நானும் அந்த கமிட்டியில் இருக்கிறேன். அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒவ்வொரு வருஷமும் மார்கழி உற்சவம் வந்து ஈலிங்கம்மன் டெம்பிளில் செய்கிறவர். அதில் எனக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ வாய்ப்பு கொடுக்குற வாசிக்கிறதுக்கு. நிறைய பெரிய லிஸ்ட் இருக்குது. வர அப்போ நல்லது. இப்போ தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு மட்டும் இசையோடு மட்டும் இருக்காமல் ஒரு குரூப்பாக ஒரு சேரிட்டியோ அல்லது கலாச்சார குழுக்களோடு சேர்ந்து உங்களுடைய இசை பயணம் இருக்குது. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. தனியாக உங்களுக்குள்ளே வாசிச்சுட்டு இருக்காமல் ஒரு சமூகமாக ஒரு கூட்டாக இணைந்து செயற்படுறதில் உங்களுக்கு பாராட்ட வேணும். அதே நேரம் இந்த பிள்ளைகளுக்கு, எங்களுடைய வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த நேரம் வாழ்த்துக்களை சொல்லணும். தொடர்ந்தும் கூட ஆதரவும் கைதட்டலும் அவர்களுக்கு இருந்தால் இன்னும் நிறைய சாதிப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த நேரம் நான் அபி உங்களுக்கு பெரிய நன்றி. இன்றைக்கு வேலை நாள் என்றாலும் சிரிச்ச முகத்தோட நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த இசை நிகழ்ச்சியை வீணையினுடைய கானத்தை இந்த புத்தாண்டில் எங்களுடைய மெய்வெளியுடைய அனைத்து நேயர்களுக்கும் காற்றலை கூடாக கொண்டு சேர்ப்பதில் மிருதங்கத்தினுடைய நாத ஒலி எங்களுடைய காதுகளில் ரம்மியமாக இறங்கியிருக்கு. உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து வாசிக்கணும். இந்த சிரிப்போடு இந்த மேடையை அலங்கரிக்கின்ற இந்த சந்தோஷமான கலைஞனுடைய இந்த புன்சிரிப்போடு இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். என்றால் ஒரு நல்ல கலைஞர்களை நல்ல சமூகத்துக்கு காட்டுகின்றது குருவுக்கு அடுத்ததாக நல்ல பெற்றோர்கள். அவர்களுடைய அயராத உழைப்பு நல்ல கலைஞர்களை சமூகத்துக்கு ஒரு திறமை மிக்க ஆளுமை மிக்கவர்களாக கொண்டு விடுகின்ற பொழுது இன்னும் அந்த சமுதாயத்தினுடைய அடையாளம் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே கனவுகளோடு, தேடல்களோடு, முயற்சிகளோடு உற்சாகமாக பயணிக்கின்ற இந்த இளங்கலைஞர்களுக்கு என்னோடு சேர்ந்து உங்களுடைய பாராட்டும் ஆசையும் நிறைய கிடைக்கும் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு என்ன பாடல் புதிதாக இது பாடல் இப்போ ஓல்டீஸுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கு பாட்டெல்லாம் அமைஞ்சிருக்கு போல இருக்குன்னு எல்லாருமே ஆன்டீஸுக்கு பாட்டு போட்டிருக்குறாங்களன்னு சொல்ல போகிறாங்க. நீங்கள் கிளாசிக் தான், கொஞ்சம் ஓல்டீஸ் தான் இல்லையா? இப்போ புதுசாக ஏதாவது பாட்டு இருக்கா, வாசிப்பீங்களா? இப்போ வைரலாக போய் கொண்டிருக்கிற பாட்டு முத்துமலை. ஐயோ
முத்துமலை இங்கு கொட்டி தீராது. கேட்டிருக்கிறீங்களா அபி? நல்லா கொட்டிச்சா முத்து? சரி, முத்துமலை இங்கு மிகவும் பிரபல்யமான வைரலான ஒரு பாடல் தான். அந்த பாடல் எப்படி வீணை இசையில் வரப்போகுதுன்னு கேட்கலாம். பாப்பமா. முத்துமலை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், முல்லையிரவோ சொல்லாரோ, எல்லாருவன் எங்கும் சிரோ, கண்ணாளா என்னாளா பெண்ணாளா, இன்னும் வரும் எந்தன் கதை, எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை, எந்தன் கதை. ஆலைக்கனவினில் கண் விழித்தேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. ஆலைக்கனவினில் கண் விழித்தேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண்ணார கண்ணே கண்ணாள உன் மனு காதலை கண்ணாய, கருமாய் கொண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாய், போதும் போதும் என சென்றாயா. முத்துமலை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ. இன்றைக்கு இளம் கலைஞர்களோட வீணை இசை கலைஞர் எசிகா நித்யானந்தா அவரோடு எங்களுடைய மிருதங்க கலைஞர் இளங்கலைஞர் அபி நிரஞ்சன் அவர்களோடு இன்றைய புத்தாண்டினுடைய வீணை இசை கானம் நிகழ்ச்சி இனிதாக நிறைவு செய்தென்றே நான் நம்புகின்றேன். இந்த இளங்கலைஞர்களோடு அவர்களோடு பாடும் பொழுது நான் சில வேளை அந்த பாட்டு பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த பாடலோட பிள்ளைகளோடு சேர்ந்து பாடுறதுக்காக எனக்கும் ஒரு உற்சாகம், எனக்கும் மீண்டும் இளமை பிறந்துட்டு. ஆகவே அந்த புதுமை, இளமை, இனிமை என்று சொல்லும் அளவுக்கு எங்களுடைய அடுத்த வருடங்களில் இளையவர்களுடைய அந்த கலைத்திறன்கள் வெளிப்பட வேண்டும் என்ற மெய்வழியினுடைய ஒரே ஒரு ஆதங்கத்தில் இன்று நாங்கள் இளையவர்களை தேடி எங்களுடைய பயணம், எங்களுடைய தேடல் ஆரம்பமாக இருக்கிறதாகவே அவர்களோடு இணைந்து புதிய புதிய படைப்புகளோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் நம்புகிறேன். எசிகா, இன்றைக்கு இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டது தொடர்பாக உங்களுடைய நிறைவு, மற்றது எங்களுடைய நேயர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு மெய்வழிக்கூடாக நீங்கள் சொல்ல போகிற மெசேஜ் என்னது? எல்லாருக்கும் புத்தாண்டு மெய்வழி பார்க்குறவங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. நல்ல சிரிப்பு, அமைதியாக தான் சொல்ல, எனக்கு கொஞ்சம் சத்தமாக காய்ச்சா நல்லாயிருக்கும். ரைட் அபி, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீங்கள் சொல்ல அவங்களெல்லாம் இங்கே எல்லாரும் அங்கேயும் போயிடுவாங்க, இல்லாட்டி சட் பண்ணி கொண்டிருப்பாங்கன்னு யோசிக்காமல் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய தலைமுறை, உங்களுடைய தலைமுறை நிறைய பேர் பார்த்துக்கணும். அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போகிறீங்க? ஒரு யங் ஆர்டிஸ்டாக என்ன மெசேஜ் இந்த புது வருஷத்தில் ரெசல்யூஷனாக என்ன எடுக்கலாம்? உங்களுடைய ஐடியா ஏதாவது? Keep watching. Keep watching, yes, yeah. That's good. Hopefully this is inspiration for a lot of people. புத்தாண்டு வாழ்த்துக்கள் for all the viewers, all my friends, family. Wow, very good. நல்ல மெசேஜ். Keep watching. சந்தோஷமா எங்களுடைய கலைகளை, பிள்ளைகளுடைய கலைகளை, நாங்கள் கொடுக்கின்ற கலைகளை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை ஜெனுவினா இல்லையா, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு ஜெனுவினா தந்து நாங்கள் இன்னும் முன்னேறலாம், இன்னும் நல்ல படைப்புகளை கொண்டுலாம் என்ற ஆதங்கத்தோட, ஆர்வத்தோட, கனவுகளோட எங்களுடைய இளம் தலைமுறையினுடைய கலைப்பயணம், இசைப்பயணம் தொடரப்போகின்றது, தொடரும் என்ற நம்பிக்கையோடு எல்லாமே புது வருடம் தொடங்குகின்றது. எங்களுடைய நினைவுகளும் எங்களுடைய கனவுகளும் கூட தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்ததை வெற்றியாக சிறந்த படைப்பாகமாக கொண்டு வருவதற்காக முயற்சிக்கின்றோம். உங்கள் இருவருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு, மெய்வழியினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அபி, ஜெசிகா, உங்கள் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும். இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக அமையும், உங்களோட வேலையில், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புகளில் எல்லாமே சந்தோஷமாக அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு மழை இங்கு இந்த புது வருடங்களோடு கொட்டி தீராதோ என்ற ஒரு கேள்வியோடு தான் உங்களிடம் வருகின்றேன்.
எங்களுடைய மெய்வெளியினுடைய புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியை கண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும், உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுடைய மெய்வெளிக்கு தருவீர்கள் என்று நம்புகின்றோம். எங்களுக்கு மாத்திரமல்ல, வளர்ந்து வருகின்ற எங்களுடைய இளம் கலைஞர்களை நாங்கள் கைதட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்துவதற்கான எங்கள் மனங்களும் இந்த புத்தாண்டுகளில் திறக்கட்டும். அதேபோல் உங்களுடைய இல்லங்களில், உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் அனைவருக்கும் வெற்றியும் அமைதியும் சந்தோஷமும் நிலவ எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில், புத்தாண்டு பிறந்திருக்கின்றது, புதிதான நிகழ்ச்சிகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.